சினிமாவில் முன்னணி நடிகர்கள் தற்போது அவர்களின் இலக்கை நோக்கி பயணித்து வர தொடங்கியுள்ளனர். அந்த வரிசையில் அஜித் கார் ரேஸில் 3ஆம் இடம் பிடித்ததற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்து பதிவு ஒன்று போட்டிருந்தார். இதனை மையப்படுத்தி விஜயையும் உள்ளே இழுத்து பிரபல சினிமா விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது. ப்ளூ சட்டை மாறன் சினிமா குறித்து விமர்சனம் வைத்து வீடியோ பதிவிட்டு வந்தார். அதிலும் முன்னணி என்றெல்லாம் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது, யாருக்காக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி வந்த அவர் தற்போது ரஜினிகாந்த் அஜித்தின் குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்து இணையத்தில் ட்வீட் ஒன்று செய்திருந்தார். இதனையே காரணமாக வைத்து சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அதில் கார் ரேஸில் தல வென்றதற்கு தலைவர் வாழ்த்து ட்வீட் போட்டுள்ளார். அரசியலுக்கு வர பயந்து புறமுதுகிட்டு ஓடியவர் தான் உண்டு, தன் ஷூட்டிங் டப்பிங் உண்டு என இருக்க மனமில்லை. நான் முன்பு சொன்னது போல தமிழக அரசியலை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக, அதாவது தனது குருநாதர் சோ அவர்களைப் போல ஆக வேண்டுமென முயல்கிறார். ஆனால் சோவிற்கு உள்ள அரசியல் அறிவில் 1% கூட இவருக்கு இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது இவருக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமே இல்லை. தலைவருக்கு 2 ஆசைகள்தான். ஒன்று, தனது எஜமானர்களின் நீண்டகால எதிரியான திமுக தோற்க வேண்டும். 2, திரைப்பட வியாபாரம் மற்றும் வசூலில் தன்னை தோற்கடித்த விஜய் மீதான காண்டு. விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை என்றதும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்து ஜெயித்து விடுவாரோ என்னும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. விஜய் முதல்வராக உள்ள மாநிலத்தில் வாழ்வதை தலைவரால் ஜீரணிக்கவே இயலாது. இந்த புத்தாண்டில் நல்லவனை ஆண்டவன் கைவிட மாட்டான், கெட்டவங்களை கைவிட்டுருவான் என குறிப்பிட்டார். எப்போதுமே வெறும் வாழ்த்து செய்தி மட்டும் போடுபவர் இம்முறை இப்படி ஒரு உள்குத்தை சொருகியுள்ளார். அதாவது விஜய் கெட்டவராம், அஜித் நல்லவராம். தற்போது அஜித் ரேஸில் வென்றதற்கு திடீர் அதிசயமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதாவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை மறைமுகமாக சீண்டுகிறாராம். தலைவரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று 2026 தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்புண்டு. ஒருவேளை தேர்தலில் தாவேக்க தோற்றால் விஜய் அரசியலை விட்டு விலகலாம், அல்லது கமலை போல சினிமாவில் நடித்தபடியே பார்ட் டைம் அரசியல் செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் அவர்தான் வியாபாரம் மற்றும் வசூலில் நம்பர் 1 இருப்பார். தலைவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படத்தின் வசூல் கோட் வசூலில் 30% கூட இல்லை. ஆகவே மின்சார கண்ணாவால் தலைவருக்கு காலம் முழுக்க ஷாக் உறுதி. அவர் உங்களை நிம்மதியாக தூங்கவே விடமாட்டார் என பதிவிட்டுள்ளார். இதற்கு ரஜினிகாந்த் ரசிகர்களோ கமெண்டில் மாறனிடம் வம்பை இழுத்து வருகின்றனர். அஜித் ரசிகர்களோ இதில் என்ன தவறு என்றும், விஜய் ரசிகர்களோ ஏன் ரஜினி கட்சி தொடங்கிய போது வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனத்தை முன்னிருந்து ஆக மொத்தம் சினிமாவில் கொளுத்தி போட்டு விட்டீர்கள் என கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.